பிரியமானவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? தவ காலத்துல நம்ம பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். திருச்சபையினுடைய போதனைப்படி, வழிகாட்டுதலின்படி நிறைய தியாகங்கள, அதேபோல பல்வேறு விதமான அந்த ஆன்ம காரியங்களில் நம்மை அர்ப்பணித்துக் கொண்டு இருக்கிறோம். நம்முடைய உடல, மனச ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாள்ல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நாம தூய ஆவியினால் நாம் வழிநடத்தப்பட வேண்டும். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 4ல இறைவார்த்தை 1ல வாசிக்கிறோம். இயேசு பாலைவனத்திற்கு தூய ஆவியினால் சோதிக்கப்படுவதற்காக அழைத்து செல்லப்படுகிறார். அப்ப 40 நாட்கள் அங்க என்ன பண்றாரு அப்படின்னா, நோன்பு இருக்கிறார். உண்ணா நோன்பிருந்து மன்றாடுகிறார். அப்படி மன்றாடுகின்ற பொழுது, கடவுள் அவருக்கு தேவையான பெலனை கொடுக்கிறார். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 4ல இறைவார்த்தை 11ல வாசிக்கிறோம். பின்னர் அலகை அவரை விட்டு அகன்றது. உடனே வானதூதர் அவருக்கு பணிவிடை செய்தனர். அப்ப நோன்பு இருக்கிறப்ப தவ முயற்சிகளை மேற்கொள்கின்ற பொழுது, ஜெபம் செய்கின்ற பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அலகை நம்மிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறப்படுத்தப்படுகின்றது. அப்ப அலகை போனதுக்கு அப்புறம் யார் வர்றா அப்படின்னா, அங்க வானதூதர்கள் வருகிறார்கள். அப்போ வானதூதர் அவருக்கு பணிவிடை செய்தனர். அப்ப பாருங்க பிரியமானவர்களே, அப்ப நோன்பு இருக்கிறப்ப தவ முயற்சிகளை மேற்கொள்கின்ற பொழுது, நம்மிடம் இருக்கக்கூடிய அலகையானது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறப்படுத்தப்படுகிறது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரே, என்னிடம் தேவையில்லாத காரியங்கள் இருக்கிறது. என் இதயத்துல, என் வாழ்க்கையில நான் பொறாமைப்படுறேன். நான் போட்டி மனப்பான்மையோட இருக்கிறேன். அகங்காரத்தோட இருக்கிறேன். ஆணவத்தோட இருக்கிறேன். இந்த தவக்காலத்துல நான் நோன்பு இருக்கிறேன். தூய ஆவியானவர் எப்படி உமக்கு வழிகாட்டுதல கொடுத்தாரோ, உமக்கு தேவையான திடனை கொடுத்தாரோ, அதே போல ஆண்டவரே, எங்களுக்கும் தூய ஆவியானவரை தாரும். நீர் நோன்பிருந்த பொழுது எப்படி அழகை உம்மை விட்டு அகன்று வானதூதர்கள் உமக்கு பணிவிடை செய்தார்களோ, அதே போல தவ காலத்துல நாங்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய தவ முயற்சிகளில் தொடர்ந்து பயணிக்க, இடையில பல சோதனைகள் வரும், பல தடைகள் வரும். அந்த தடைகளை எல்லாம் எதிர்கொள்ள வானதூதர்களை எங்களுக்கு அனுப்பும். உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு அருள் தாரும் என்று சொல்லி நம்மை நாம் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். கண்களை மூடுவோமா? கரங்களை குவித்து நாம் மன்றாடுவோம். புறப்படு, ஆண்டவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம் என்று நாங்கள் திருப்பாடல் 27லே வாசிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, தெய்வமே, இதோ இந்த தவக்காலத்தில் உம்முடைய முகத்தை நாடுவதற்காக எங்களையே நாங்கள் பல்வேறு விதங்களில் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் சோதிக்கப்படுவதற்காக பாலைவனத்திற்கு எப்படி தூய் ஆவியானவரால் அழைத்து செல்லப்பட்டீரோ, அதே போல இந்த தவக்காலத்தில் உம்மை அனுபவிப்பதற்காக, உம்மோடு இருப்பதற்காக பல்வேறு விதமான தவ முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய தவ முயற்சிகளில் ஆண்டவரே சோர்ந்து விடாமல், அதை கைவிட்டு விடாமல் தொடர்ந்து பயணிக்க தூய் ஆவியானவரை எங்களுக்கு தாரும். வான தூதர்கள் உமக்கு எப்படி ஊழியம் செய்தார்களோ, பணிவிடை செய்தார்களோ, அதே போல எங்களுக்கும் பணிவிடை செய்ய, எங்களுக்கு அரணும் கோட்டையுமாய் இருக்க வானதூதர்களை முன்னும் பின்னும் இடமளமாய் அனுப்புவீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.